காலையில் மண் சட்டி எடுத்து வைக்கும் போதே ஒரு பெரிய குரல், சட்டி பத்திரம்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சட்டி என்கிட்ட அடி வாங்கியிருக்குது. இன்றைக்கி நேற்று பிடுங்கின கீரையை வச்சு இன்றைக்கி கீரை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தக்காளியை பேசாமல் நான் கட் பண்ணியே போட்டிருக்கலாம். பெரிய கஜ மாதிரி கிள்ளி போட்டுட்டு இருந்தேன். அது எண்ணெய் வச்சு செஞ்சிருச்சு. மிளகாய் போட்ட பிறகு கன்ஃபியூஷன், இவ்வளோ மிளகா போடலாமா, காரம் பத்துமா பத்தாமல் போயிருமான்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் காரம் வேணுங்குது, ஒரு ஆள் காரம் வேணாங்குது. இவங்களுக்கு மத்தியில் நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் தட்டி போட்டு, எங்கள் பாட்டி அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க, அது மாதிரி தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானே கஷ்டப்பட்டு டைம் ஆயிடுச்சுன்னு செஞ்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இவள் வேறு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக வந்து கேட்குறா. இவளையும் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை வந்ததுக்கப்புறம் கீரையில் கொஞ்சமாக வெங்காயம், தட்டி போட்ட வெங்காயம், தேங்காய் மட்டும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு குடுக்க முடக்க நடமாடிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மோர் வேணும்னு கேட்டுட்டா. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் நடந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மோரும் ஊற்றி கொடுத்துட்டு, காலையிலத்துக்கு இன்றைக்கி எதுவுமே நான் பண்ணலை, வெறும் மோரே குடிச்சிக்கிட்டா. மத்தியானத்துக்கு சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், கீரை, மோர், அவ்வளோதான்.